திமுக தனியா எவனோட தயவுல இல்லாம சரியா அரசியலை சந்திக்க நீங்க ரெடியா சொல்லுங்க. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இன்னைக்கு 2G ஒரு பெரிய ஸ்கேமு, அது ஒரு பெரிய ஏமாற்று வேலை, அது பெரிய ஊழல்னு சொல்றாங்களே, ஒருத்தராலே நிரூபிக்க முடியாது. அது ஒரு ஊழல்னு ஒருத்தராலே நிரூபிக்க முடியாது. ஏன்னா இவங்க சாதாரண ஆள் இல்ல. இவங்க அப்ப சர்க்கரையிலேயே கைய வச்சாலு. எப்படி சர்க்கரை கமிஷன்ல ஜட்ஜு கேட்டாரு கருணாநிதி வந்து விட்டேன், சர்க்கரை எங்க? அதை எறும்பு திட்டு விட்டது. ஜட்ஜ் அப்படி சாஞ்சிட்டாரு. என்ன எறும்பு தின்றுச்சா? சரி, அதை வச்சிருந்த சாக்கு அதை கரையான் அரித்து விட்டது. அப்பவே ஜட்ஜு கீழே சாஞ்சா, 2 பேரும் பிடிச்சுக்கிட்டான். ஒதுக்கின பணம் நாங்கள் தின்று விட்டோம். அன்னைக்கே செத்தே போயிட்டான் அந்த ஜட்ஜு. அப்பேற்பட்ட ஆளுகிற ஆளுக. உனக்கு தெம்பும் திராணியம் இருந்தா இனி அடுத்து வர எந்த கட்சியா இருந்தாலும் சரி 2G ஒரு ஊழல் தான் நிரூபிச்சு காட்டு. தம்பி போதும். அது மறுபடியும் கேட்கறதும் அவங்க வருவதும் அவங்களுக்கு நிறைய பணிகள். அது பதில் ஒவ்வொரு சீட்ல ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டு அவங்க அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். அவன் நெகிழியில வேண்டாம். அந்நியார் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போட்டுருக்கேன். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் சுருக்கமா சொல்லிடுறேன். இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டு முதல்வர் சிஎம் சார் உட்கார்ந்துருக்காருல, அது டாக்டர் கலைஞர் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்ததாலதான். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஏறத்தாழ 90,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாகவும் பழுந்தடைந்ததையும் மாற்றி சீரமைக்கப்பட்டன. அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை 2 நாள்ல வெளியிடுவோம். நீங்க அமைதியா இருக்கலாம், 2 நாள்ல அது சம்பந்தம் வெளியிடுவோம். அது இல்லாமல் 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதுல அவங்க வாங்கின லட்சணம், எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அதுல ஒரு தம்பி வர சொல்றான், நான் உதயனா தம்பினா. டேய் தம்பி, அரசியல்ல உதயநிதியே எங்களுக்கு தம்பி தாண்டா. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். என்ன ஒரே ஒரு வருத்தம் மாவட்டம், ஒரே ஒரு வருத்தம் தான். கொளத்தூர்ல இப்படி பண்ணிட்டோம், சேப்பாக்கத்துல இப்படி பண்ணாம விட்டுட்டோம். நான் எதுக்கு தேடி போய் ஒரு பண்ணிய பாக்கணும்? அதுக்கு பதிலா தான் உன்னை பாக்குறேன்ல. கேக்குறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் வை, ஜனவரியில வை. ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கத்து மீசி எடுத்துக்கிறேன். இந்த சவாலை ஏற்க தயார். 25 மேயரையும் தாவேகா வெல்லும் என்கின்ற ஒரு வரலாறை நாங்கள் உருவாக்குறோம். 2 சைடு மீசியிலே அவரை பார்க்க சகிக்கல. எதுக்கு ஒத்த சைடு மீசியோட RS பாரதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டேய் என்னடா மூஞ்சி இது? இல்ல, உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை குடும்ப கட்சி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான மிகப்பெரிய சான்று திருப்பரங்குன்றம் மண்ணில இருந்தே நமக்கு கிடைச்சிருச்சு. இருக்கிற வரைக்கும் இது குடும்ப கட்சி தான், குடும்ப அரசியல் தான், வாரிசு அரசியல் தான். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. உற்சாகமா அந்த அக்காவுக்கு ஒரு கையை தட்டுங்க. திருப்பியும் சொல்லுங்க, திமுக என்ன கட்சி? திமுக என்ன கட்சி? திமுக என்ன கட்சி? ஓமுக. என்ன முக? ஓமுக, ஒப்பாரி முன்னேற்ற கழகம். இப்ப அதுக்கு இன்னொரு பேர் என்ன? காமுக, கதறல் முன்னேற்ற கழகம். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. அப்ப அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றார், இது வந்து ரீல்ஸ் மாடல் ஆட்சியாக இருக்கு. ரீல்ஸ் மாடல் ஆட்சினா அப்ப நைட் 2 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின்? என்ன பண்ணாரு? ரீட்வீட் பண்ணாரா இல்லையா? பொம்பளை சோக்கு கேக்குதா? பொம்பளை சோக்கு
பொம்பளை சோக்கு ஏண்டா இது எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், திமுறா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பினா. A few moments later. நார்மலா இருக்கார். டாக்டர் அப்படி சொல்லல. டாக்டர் அப்படி சொல்லல. போய் பார்த்தோம். சரி. பார்த்தாரு. சரி. பார்த்துட்டு சரி எல்லாமே செக்அப் பண்ணி பார்த்தாரு. சரி. எல்லாமே நார்மலா இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி வர வைப்பா. சரி. அவங்ககிட்ட சொல்லி நான் அனுப்புறேன் அப்படி சொன்னாரு. தம்பி இறந்திருக்காரு. அங்க இருந்து ஓடி வந்து போலீஸ் வந்து அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு விடுறாரு. திருமண மண்டபங்களையும் வணிக வளாகங்களையும் ஏற்படுத்துவதற்கு உத்தரவிட்டதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவைக்கு உண்மைக்கு புறம்பான தகவலை தந்து கொண்டிருக்கின்றார். கோயில் நிதியவே 10 கோடி எடுத்து அங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து எந்த விதமான பொதுமக்களும் பக்தர்களும் கேட்கல. பக்தர்களும் பொதுமக்களும் கேட்பதெல்லாம் கோயிலுக்கு உள்ளே சென்று மனநிறைவோடு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் பக்தர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அது ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க, அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு. இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில வந்து 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது இல்லாமல் இந்த துறையில வந்து எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க வந்து கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. கோட்டு போட்டா போதுமா? கோட்டு போட்டா போதுமா? நீட்ட பத்தி பேசுமா? நீட்ட பத்தி பேசுமா? நீட்ட பத்தி பேசுமா? நீட்ட பத்தி பேசுமா? என்ன பண்ண? எந்த வருஷத்து காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்து காமெடி? வெளியே போடா. விஜய் அவர்கள் திருப்பி படம் நடிக்கிறாரு. ரியலி? ஜனநாயகனே ரிலீஸ் ஆகலையே. இல்ல அது இல்லைன்னா பரவாயில்ல, நான் அடுத்தது 69 நான் வேற போய்க்கிறேன்னு. படம் பேர் வந்து டம்மி நடிக்கும் மௌனம் பேசியது. அவங்க ஆமா, ஓகே ஓகே. லாட்ரி ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. மௌனம் பேசியதே இயக்கம் வந்து தாமரை தான் இயக்கம் பண்றாங்க. விர்ச்சுவல் அபியூசர்ஸ் தான் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் இதுக்கு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அவங்களும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டுருக்காங்க. ஆமா, அதையும் பிடிங்க. அதையும் யாருன்னு சொல்லுங்க. சிகப்பு பூதம் புரியுதுங்களா? சிகப்பு பூதம் வந்து பிரசன்ட் பண்றாங்க. துன்ப நிதி வந்து தயாரிக்கிறாங்களாம். பெரிய தத்தி நடிக்கும் கொளத்தூரில் தோத்தவன் அப்படின்னு. இல்லைங்க, நிஜமாலுமே அபிஷியல் போஸ்டர் வந்திருக்குதுங்க.